ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். என்ன ஸ்வீட் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு. அதுக்கு வந்து கடல மாவு வந்து தேவை. ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் கடல மாவு எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு மைசூர் பாக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் அளவு. ஓகேங்களா? கடல மாவு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அளவு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டம்ளர் வந்து நம்ம கடல மாவு எடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி அதே கிளாஸில் ஒரு டம்ளரில் இப்போ நம்ம சக்கரை போட்டோமோ அதே மாதிரி அளவு பார்த்திங்கன்னா அளவுக்காக மறுபடியும் அதே கிளாஸில் கொட்டிட்டு மறுபடியும் சக்கரை கொட்ட போகிறோம். ஸோ அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கடல மாவு அதுக்கு 2 கிளாஸ்க்கு சர்க்கரை. இதெல்லாம் ஒரு அளவு. அளவு பிரகாரம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் மைசூர் பாக்கு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் மாதிரி வரும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 டம்ளர் ஆயில் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் 2 டம்ளர் ஆயில் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோமா, அதில் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ கீ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்காகனா நம்ம செய்கிற ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக. ஸோ நம்ம ஆல்ரெடி சர்க்கரையை 2 டம்ளர் அளந்து போட்டோம் இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம அந்த 2 டம்ளர் ஆயில் வச்சுருந்தோம், அதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் கீயும் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் என்ன பண்ணுறோன்னா கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சாச்சு. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அந்த எண்ணெயை நம்ம சூடாக்கிட்டுருக்கோம். ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 கிளாஸ் ஆயிலு ப்ளஸ் அதில் 2 ஸ்பூன் கீ. ஸோ நல்லா சூடாகிட்டு ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து இந்த சர்க்கரையை சுகர் சிரப் மாதிரி ஆக்குறோம், அதாவது சர்க்கரை பாகு மாதிரி ஆக்குறோம். ஸோ நம்ம அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு சிரப் மாதிரி ஆகிடும், தண்ணியாக ஆகிடும். சரிங்களா? இது மாதிரி கரண்டி வச்சு இது மாதிரி கிண்டிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து சுகர் சிரப் மாதிரி ஆகிடும், நல்லா பாகு மாதிரி. இது எல்லார் வீட்லேயும் இந்த மைசூர் பாக்கு ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவே குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு ஈஸி மெத்தடில் நாங்கள் காமிக்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் சீசன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மைசூர் பாக்கு ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கிண்டுன்னு கிண்டுறாங்க, நீங்களும் அதே மாதிரி கிண்டுங்க. ஓகே, கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ அது நல்லா தண்ணியாக அந்த சுகர் சிரப் ரெடி ஆகணும். ஸோ ஸ்வீட் ரெசிப்பியில் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சு தருவாங்க. நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன், அப்புறமா இந்த மாதிரி மைசூர் பாக்கு, அப்புறம் அடிக்கடிக்கு முறுக்கு, அப்படி என்னென்னமோ செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு, நான் உங்ககிட்ட அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சடனாக என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மைசூர் பாக்கு செய்யலாம் அப்படின்னாங்க. ஓகே, செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிட ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அதை வந்து தொட்டு பார்க்கணும் இல்லையா, அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, சுகர் சிரப் மாதிரி ஆகிடுச்சு, அந்த பாகு மாதிரி ஆகிடுச்சு. லைட்டாக கையில் எடுத்து பார்த்தா கம்பி பதத்துக்கு வரணும். சரிங்களா? பாருங்கள், அது மாதிரி தான் கம்பி பதத்தை பார்க்கணும். ஸோ பார்த்தா ஒரு மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கிட்டு அது வரணும். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை பாகு மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயே நாங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு கிளாஸ் கடல மாவு போட்டு இதே மாதிரி கிண்டுறோம். பார்த்துக்கோங்க எப்படி கிண்டுறாங்கன்ட்டு. அதாவது கொட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்ய கற்றுக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் செய்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கிண்டுறாங்கன்ட்டு. ஸோ பாருங்கள், இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், கேஸ் ஸ்டவ்லேருந்து எடுத்தாச்சு. எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்காக ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கோம்னா அதை அந்த குண்டானில் அடி பிடிச்சிக்குமா. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும், தீயாமல் இருக்கணும் அடி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கை வச்சு கரண்டியை பிடிச்சி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமே. சுட சுட ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயிலை வந்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மைசூர் பாக்கு ரெசிபி அதில் தான் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. எப்படி பொங்கல் போடுறாங்களா இது. ஆக்சுவலாக எனக்கு இது கிட்ட வரவே பயம், ஏன்னா இது சுட சுட ஆயில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சமையல்லாம் பண்ணணும், சமையல்லாம் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் ஸ்டவ் கிட்டலாம் வர வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அழகாக கடையில் வாங்கி நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம் ஸ்வீட்ஸ்லாம். பட் வீட்டில் செய்யும்போது தான் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர்ஸ்ன்னு தெரியுது. ஸோ இதில் இருக்க எல்லா ஆயிலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா, அந்த மைசூர் பாக்கு ரெசிபி அங்கே அந்த பக்கம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வரணும். ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதான் வேலை, சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா, ஒரு தட்டில் நாங்கள் வந்து கீ இருக்கு இல்லையா, அதை தடவி வச்சுருக்கோம். அது எதுக்காகன்றத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவங்க மாட்டுட்டு ஸ்வீட் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த தட்டில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கீ தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் ரெடியாக இருக்குல்ல, அதை நம்ம வந்து இந்த தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆஹா, வாசனை சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன். மைசூர் பாக்கு அந்த ஸ்மெல் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், எங்கள் வீட்டில் செய்யறதுனால ரொம்ப லிமிட்டான குவான்டிட்டி போதும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சமாக 1 டம்ளர் கடல மாவு வச்சு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கடல மாவு, 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் ஆயிலு, 2 ஸ்பூன் கீ. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த மைசூர் பாக்கு ரெசிபி வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இது ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில், இது நல்லா ஆறணும். இது வந்து டைம் எடுத்துக்கும், எப்படியும் ஒரு 1/2 hour கூட ஆகும். 1/2 hourக்கு அப்புறமா என்ன பண்ணோன்னா, கத்தி வச்சு கட் பண்ணி பீஸ் போட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பீஸ் போட்டு காமிச்சு தான் ஆக்சுவலாக அது ஸ்வீட் மாதிரி தெரியும்ல. அப்போ ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். நோ 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். பீஸ் போட்டு காமிக்கிறோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பீஸ் போட போகிறோம். போட்டு பார்க்கலாமா? பீஸ்னால் ஒன்றும் இல்லை, இது மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும் அப்படின்றாங்க. ஆனால் தான் அந்த பீஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றாங்க. சரி, அப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் குறுக்கில் ஒரு பீஸ் போடலாம். எப்படி பீஸ் போடுறோன்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போடலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன சைஸ் வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு பெருசாகவே போடுறோம். நாங்கள் பெருசாக போட்டாலும் அது குட்டி குட்டி பீஸாக தான் தெரியுது. ஆக்சுவலி இது ஆறணும். நாங்கள் எங்கள் வீட்லேயே செஞ்ச ஸ்வீட்டு மைசூர் பாக்கு ரெசிபி நிஜமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ் பீஸாக எடுத்துடலாம்ல. ஆறணும், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 15 or 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பீஸாக எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள், ஒரு 2 பீஸ் நாங்கள் தனியாக எடுத்து காமிக்கிறோம். ஆக்சுவலி இது ஆறுனா தான் இன்னும் நல்லா பர்ஃபெக்டான ஒரு இதுவாக வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆற விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். சரி பாருங்கள், பீஸ் இப்படி தான் போடணும் சரிங்களா? நைஃப் வச்சு போட்டுட்டு செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தனி பீஸாக நாங்கள் செப்பரேட் பண்ணுறோம். பட் இது இன்னும் காயணும். இது அந்தளவுக்கு சரியாக காயலை. ட்ரே மாதிரி தான். ஆக்சுவலாக ட்ரேலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரேலாம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு நீங்கள் பீஸ் போடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எங்ககிட்ட வீட்டில் ட்ரே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் இருக்க பிளேட்லேயே நாங்கள் வந்து ஊற்றிட்டு இது மாதிரி பீஸ் போடுறோம். எனிவே நாங்கள் வீட்டில் செஞ்ச இந்த மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சூப்பர்னு டைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, செஞ்சவங்களே ஒன்று சாப்பிட சொல்லலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ செஞ்சவங்களே சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நான் நிஜமாக நல்லாயிருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நானே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு நிஜமாகவே நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி மைசூர் பாக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.